சிபிஐ விசாரணைக்காக இன்று சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக செய்தி அறையில் இருந்து இணைகிறார் நெறியாளர் அபிநயா. இரண்டாவது நாளாக இந்த விசாரணை என்பது தொடர இருக்கிறது. இது குறித்து நீங்கள் பதிவு செய்யலாம். நன்றி சிவரஞ்சனி. தாவேக தலைவர் விஜயனுடைய இந்த சிபிஐ விசாரணைக்கான ஆஜர் என்பது ஒரு முக்கியமான நகர்வாக இந்த வழக்கு சார்ந்தும் பார்க்கப்படுகிறது. அதே போன்று தமிழக அரசியல் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகவும் இது பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும், அதாவது பாஜகவுக்கு எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இந்த விவகாரம் டெல்லியில் இந்த விசாரணை நடத்தப்படுவது என்பதில் அரசியல் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை தெரிவித்து வருகிறார்கள். அதே போன்று விஜயை டெல்லிக்கு அழைத்து விசாரித்து அவருக்கு அச்சுறுத்தலை வழங்குகிறார்கள் என்று திமுக தரப்பிலும் கூட இது சார்ந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தாவேக தரப்பில் இது தொடர்பாக எந்த விதமான கருத்தும் இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை என்பதும் இதில் முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் கடந்த 12ஆம் தேதி ஏற்கனவே முதற்கட்ட விசாரணைக்காக விஜய் ஆஜரானார். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. தொடர்ந்து மற்ற ஒரு நாளும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டியிருந்தது. ஆனால் பொங்கல் பண்டிகை காரணமாக வேறொரு நாளில் ஆஜராவதற்கு விஜய் கோரிக்கை முன்வைத்ததன் காரணமாக அவருக்கான அந்த ஆஜராகும் தேதி என்பது இன்றைக்காக மாற்றி அமைக்கப்பட்டது. இதில் ஆஜராவதற்காக விஜய் நேற்றைக்கே சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது விஜய் சிபிஐ விசாரணைக்காக 2ஆம் கட்ட விசாரணைக்காக அவர் ஆஜராகி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து இது சார்ந்த பார்வையை முன்வைப்பதற்காக நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். விஜய் 2ஆம் கட்ட விசாரணைக்காக ஆஜராகிறார். இதில் இன்னமும் அரசியல் பார்வை அந்த கோணம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அரசியல் கோணம் எதிலிருந்து வருகிறது என்றால், சென்னையிலேயே விசாரித்திருக்கலாம், டெல்லிக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என்பதிலிருந்து வருகிறது. ஏனென்றால் இவர் ஒரு விட்னஸ் தான், விட்னஸ் சம்மன் தான். ஒரே ஒரு எஃப்ஐஆர் தாங்க இதுல இருக்கு, கரூர் டவுன் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர். அதுக்கு பிறகு அதை ரீரிஜிஸ்டர் பண்ணிருக்கு சிபிஐ. சிபிஐ தனி எஃப்ஐஆர் போடல. அப்படின்னா அந்த பழைய அதுல இருக்கிற 3 பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 3 பேர் தான். ஒருத்தர் லோக்கல் மதியழகன், அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ்க்கு போய் பெயில்ல இருக்கிறாரு. மீதி 2 பேரும் அவங்க ஜுடிஷியல் ரிலீஃப் வாங்கிட்டாங்க. அப்படிங்கும்போது யார் அழைத்தாலும் அது விட்னஸ் தான். விஜய்க்கு விட்னஸ் சம்மன் தான். விட்னஸ் சம்மன் அவர் 2 நாள் டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சிபிஐ கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ண வழக்கறிஞர் என்ற முறையிலும், நானே சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டேன் என்ற முறையிலும் இதை நான் சொல்றேன். அப்படி என்றால் அதில் தான் அந்த அரசியல் நோக்கம் வருது. இன்றோடு இந்த விசாரணை முடிந்து விடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் சம்மனை தவிர்க்கல. அதுக்காக அவரை நம்ம பாராட்டலாம். முதல் சம்மனையும் தவிர்க்கல, 2ஆவது சம்மனையும் தவிர்க்கல. சம்மனை உடனடியாக நம்ம அக்செப்ட் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை. நானே கூட என்னோட சம்மனை தவிர்த்திருக்கிறேன். எனக்கு வசதிப்படலாது, நான் தவிர்த்திருக்கிறேன். அப்படி தவிர்க்கல. எனவே அரசியல் நோக்கம் என்பது இல்லை என்று பொதுப்படையாக நாம் புரிந்து கொண்டாலும், இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு அரசியல் நோக்கம் தெரிகிறது. அதனால்தான் இந்த சந்தேகங்கள் வருகிறது. மற்றபடி இன்றோடு இந்த விசாரணை முடிவடைந்து விட்டது, விஜய் மீதான விசாரணை முடிவடைந்து விட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன் இன்னமும் இதுல அரசியல் கோணம் இருக்கா என்ற கேள்வி வருது அப்படின்னா, கூட்டணிக்கான ஒரு அச்சுறுத்தலாக இந்த விவகாரம் பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு பக்கம் என்டிஏ 23ஆம் தேதிக்குள் கூட்டணி முடிவாகிவிடும் என்ற கருத்தை பியூஷ் கோயல் தெரிவிக்கிறார். மற்றொரு பக்கம் பரப்புரை குழுவை தாவேக அறிவித்து அவர்கள் அரசியல் சார்ந்து தேர்தல் சார்ந்து இயங்குகிறார்கள். இதில் கூட்டணிக்கான எந்த விதமான அறிகுறியுமே தெரியாத ஒரு சூழல்ல இன்னமும் இதை அரசியலாகத்தான் பார்க்கணுமா என்ற கேள்வி வருது. கூட்டணி அரசியல் இதில் இருப்பதாக நான் ஆரம்பத்திலிருந்தே நினைக்கவில்லை. என்ன காரணம் என்றால், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் பிரித்து கொடுப்பதற்கு இடம் இல்லை. இப்போது இருக்கிற நிலவரப்படி பார்த்தால் விஜய் அந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் 20-30 சீட்டுக்கு மேல அவர் கொடுக்க முடியாது. அப்படி என்றால் அவரை கூட்டணியில் சேர்த்து என்ன லாபம்? ஆனால் பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கியை திமுக முழுமையாக பெற்று விடாமல் விஜய்க்கு அந்த ஒரு வாக்கு வங்கியின் ஒரு பகுதி செல்லும் அல்லவா? அது ஒரு வகையில் லாபம் தானே. கூட்டணி என்பது உருவாக்கித்தான் வெற்றி அடைய வேண்டும் என்று இல்லை. இன்னொரு கூட்டணியின் ஓட்டு வங்கியை குறைத்தாலும் நாம் வெற்றி அடையலாம். இதுவும் ஒரு வியூகம் தான். எனவே பிஜேபி எதிர்ப்பு, விஜய் பிஜேபியால் துன்புறுத்தப்படுகிறார். அப்படி என்றால் பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கியில் ஒரு அனுதாபம் ஏற்பட்டு அது விஜய்க்கும் போகும் அல்லவா? ஒரு லாங் ஷாட். ஆனா அப்படித்தான் கணக்கு போடுவாங்க. விஜய் இந்த கூட்டணிக்கு வருகிற வாய்ப்பு ஆரம்பத்திலிருந்தே கிடையாது. நன்றி திரு தராசு ஷாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு.